வீட்டில் செஞ்சு பார்க்குறேன்னா அந்த டேஸ்ட் வராது. ஆனால் எங்கள் அம்மா செய்கிற குஸ்கா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க கூட்டிகிட்டு போவோம். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒரு 10:30 மணி இல்லாட்டி 11 மணி ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு. வீட்டில் போய் அப்புறமா மழை பெஞ்சாலே அங்கங்கே ஆற்றுல தண்ணி ஆற்றுல நிறைய வரும். மழை நேரத்தில் வந்து தண்ணி நிறையா சொல்லு இருக்கு சொல்லு அடுத்த வேலை பார்க்குவோம். என்னோட காலை வேலையெல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னா நான் காலையில் என்னென்ன வேலை பார்க்குறேன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். வாங்க, இதுதான் எங்கள் அம்மா விட்டு ஹோட்டலில் வந்து எங்கள் அம்மா, எங்கள் தம்பி, நான் 3 பேர் தான் வேலை பார்க்குறது. வேறு யாரும் இல்லை. தம்பியும் எங்கள் அம்மாவும் குஸ்கா கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ஸ்பெஷலு குஸ்கா தான். இங்கே இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாமே லஞ்சுக்கு வந்து குஸ்கா தான் இங்கே வைப்பாங்க. நானும் அரிக்கும் அதுக்கும் டெய்லியுமே குஸ்கா தான் ஸ்கூலுக்கு வச்சு கொடுப்பேன். ஏன்னா நம்ம காலையிலே நான் 7 மணிக்கு கடைக்கு போகிறனால வீட்டில் செய்ய முடியாது. அதனால் டெய்லியும் குஸ்கா வச்சுருவேன். கடை லீவ் அப்போ நான் வீட்டில் செஞ்சு கொடுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லாயிருக்கும், மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வந்து குஸ்கா, இட்லி, மெதுவடை, மசால் வடை, போண்டா, இனிப்பு போண்டா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் மட்டும்தான். நான் வந்து ஒரு 7 மணியே போல் போவேன். எங்கள் அம்மாலாம் முன்னாடியே எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. குஸ்கா, மசால் வடை, போண்டா வரைக்கும் போட்டுருவாங்க. நான் 7 மணிக்கு போய் மெதுவடையும் இட்லியும் சுட்டு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க குஸ்கா சட்டி இறக்கிட்டதுக்கப்புறம் பார்சல் கட்டி வச்சுருவாங்க. வர எடுத்து கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் வந்து மெதுவடை போட்டுருப்பேன். ஒரு 9:30 மணி 10 மணி வரைக்கும் வடை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 7 மணிலேருந்து இட்லியும் நம்ம விற்க நம்ம அவிச்சிக்கலாம். அதேமாரி வடை போட நம்ம கிரைண்டரில் மாவு அரைச்சி அப்போ போட்டுக்கிறோம். சூடாக நல்லாயிருக்கும். மெதுவடை குஸ்கா தான் இங்கே ஃபேமஸ்ஸு. நம்ம கடைன்னு சொன்னால எல்லாருமே ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு தான் வாங்கி வைப்பாங்க. இதை மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்குறோன்னா அந்த டேஸ்ட் வராது. ஆனால் எங்கள் அம்மா செய்கிற குஸ்கா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க கமெண்டில் சொல்லுங்கள், எங்கள் அம்மா கடையில் உள்ள குஸ்கா எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள், பார்ப்போம். இதான் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி எடுத்துகிட்டு நம்ம தேவைக்கான ஊற்றி வச்சுருவேன். இட்லியை ஊற்றி வச்சுட்டு அங்கே வடை போட்டிருக்கேன்னா வடை வந்ததுக்கப்புறம் பரட்டி விட்டுருவேன். கிட்டக்கே தான் இருக்கும், விரவு அடுப்பு தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய காலை வேலை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. இதுதான் காலை வேலை முடிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மதியானத்துக்கு தான் சமைக்குவேன். காலையில் வேலை முடிஞ்சதும் நாங்கள் இங்கேயே காலையில் சாப்பிட்ருவோம். வீட்டில் செய்ய மாட்டோம். இங்கேயே சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு தான் வீட்டில் செய்வோம். எங்கள் அம்மா வீடுனால நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் போவோம். பிள்ளைங்களும் ஸ்கூலு வந்து எங்கள் அம்மா வீட்டிலே கிளப்பி அங்கேருந்து வண்டியில் அனுப்பி விட்ருவோம். ஸ்கூலுக்கு போயிருங்க. அங்கேருந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம ஒரு 10:30 மணிக்கு நாங்கள் கொஞ்சம் நேரம் பாப்பா இருக்குது, என் தம்பி பொண்ணு இருக்குது, அதோட கொஞ்சம் நேரம் விளாடிட்டு இருந்தாலும் கூட்டிகிட்டு போவோம். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒரு 10:30 மணி இல்லாட்டி 11 மணி ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு. வீட்டில் போய் அப்புறமா நம்ம லஞ்சுக்கு லைவ் போடுவோமா, லைவ் எல்லோரும் பார்ப்பீங்கள, அது வந்து இங்கேருந்து இருந்துட்டு போனதுக்கப்புறம் தான் அங்கே வேலை ஆரம்பிப்போம். நிறைய பேர் காலையில் லைவ் போடுங்க அக்கா அப்படின்னு சொன்னாங்க. காலையில் இங்கே லைவ் போடுறது சரி வரல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்லேயே போட்டிருந்தேன், அது செட் ஆகலை. அதனால் நம்ம வீட்டிலையே 3 லைவ் மட்டும் போடுவேன். மதியானம், ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு சாப்பாடு 3 லைவ் போடுவேன். இது காலை லைவ் இங்கே போட முடியாதனால நம்ம காலையில் இங்கே வேலை பார்த்துட்டு போகிறனால போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். கடை இல்லாதப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் வீட்டில் காலையில் நான் என்ன சாப்பாடு செய்கிறேன்னு லைவ் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் காலை வேலை. உங்களுக்கும் இதை மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். என் காலை வேலை எப்படி இருக்குன்னு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா வீட்டு கடைனால கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வழக்கத்துக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். டெய்லி அம்மா வீட்டுக்கு வரணும் ஒரு சந்தோஷமும் இருக்கும். அதோட வேலையும் பார்த்துட்டு பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மழைனால ஸ்கூல்லாம் லீவ் விட்ருக்காங்க. அதனால் பிள்ளைங்கள்லாம் எல்லாருமே வீட்டில் தான் இருக்குதுவா. அப்படியே நம்ம கடை முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போவோம். அதோட நம்ம ஊருக்கு போயிட்டு தேங்காய்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, இந்த கடைக்கு தான் சட்னிக்கு நம்ம தேங்காய் நம்ம ஊரில் சொல்லி வச்சு வாங்கிட்டு வருவோம். இந்த இருக்குது பாருங்கள், தேங்காய் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருவோம். 100 தேங்காய் 200 தேங்காய் வாங்கிட்டு வந்து இப்படி அடுக்கி வச்சுருவோம். வீணாக போகாமல் இருக்கும். அப்புறம் வெங்காயம் மூட்டையாக சந்தையில் எடுத்து வந்துடுவோம். இறால் இருந்துச்சு, ஆத்துறால். எங்கள் அம்மா வீட்டில் கடையில் வேலை பார்த்துருக்கும் போது இறால் ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க. சரி இங்கேயே வாங்கிடுவோம், மார்க்கெட்டுக்கு போக தேவையில்லைன்ட்டு ஒரு 100 ரூபாய்க்கு ஆத்துறால் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு. வலை போட்டு பிடிச்சிருக்காங்க. மழை பெஞ்சாலே அங்கங்கே ஆற்றுல தண்ணி நிறைய வரும். மழை நேரத்தில் வந்து தண்ணி நிறைய ஆற்றுல இருந்தனால தண்ணி நிறைய வரும். இறால்
வருஷம் வருஷம் ஆத்திரால் தான் நிறைய தின்றுவோம். சாப்பிடுவோம். ஆனால் ஒரு 100 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிடுவோம். 100 ரூபாய்க்கு தேவையில்ல என்னன்னு தெரில. நிறையா தான் இருக்குது. உயிரோட இருக்குங்க பாருங்களேன், துடிக்குது. எப்படி துடிக்குதுன்னு தெரியல. தண்ணிக்குள்ள எல்லாம் தண்ணியில் விட்டா துடிக்கும். இது வந்து தோலை நம்மளுக்கு உரிக்கவே முடியாது. தோலை உரிக்காமே குழம்பு வச்சிடணும். ஓகே, நம்ம வேலை இருக்குது. இப்போ வேலையை கண்டினியூ பண்ணுவோம். இது லேட்டாக பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே வேலை முடிஞ்சு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறாவோட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு தான் வீட்டுக்கு போவோம். பாருங்க அப்புறம் பாய் சார். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். அப்புறமும் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்காங்க, பாத்திமா விலாகுங்கிறது. பாப்பா நிறைய வீடியோ போட்டிருக்காங்க பாப்பா வச்சு. நீங்கள் போய் பாருங்கள். பாத்திமா விலாகுன்னு இருக்கோம். ஏம்மா நம்ம சேனல் இருக்கா? இருக்கு சொல்லு. இருக்கு சொல்லு. இவளோட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதோட எங்கள் கூட வரணும் அழுவா. சில நேரம் வீட்டுக்குமே தூக்கிட்டு போவான். இருப்பா, அழுவ மாட்டார். இதுதான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த பொண்ணு பாப்பா யாருன்னு. இது வந்து தம்பி மொவ சின்னது. இதுக்கு தான் இப்போ காது குத்தணும். இப்போ காது குத்தணும். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாகூரில் போய் காது குத்துருந்தேன். வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்காம்மா. வலிக்கல இல்லாமல் நல்லாயிடுச்சு காது. ஒன்றும் இல்லை. சூப்பர். அவங்க அக்கா தூக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஸ்கூலு லீவ் விட்டுருக்காங்க. காரைக்கால் மாவட்டத்துக்கு மழைனால ஸ்கூல் லீவ் விட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்புறோட விளாண்டுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். அம்மா வரியா? மாமி வீட்டுக்கு வரியா? போம்மா. நான் யாரு? நான் யாரு சொல்லு. மாமி சொல்லு. மாமி. நான் யாரு? மச்சி. நான் யாருமா? அப்புறம் இந்த மாமா நான் யாரு? வாங்க. சரி வாங்க அப்படியே அவங்க மாமா எங்கன்னு பார்ப்போம். இல்லையே மாமா எங்கே இருக்காங்க? மாமா எங்கே இருக்காங்க? அங்கே இருக்காங்களா? அங்கே இருக்காங்க மாமா. மாமா அங்கே உள்ளே இருக்காங்க. மாமா இங்கே ரால் இருக்கும். ரால் வாங்கி வச்சிருக்கோமா? நிறைய மாதிரி விளையாண்டுட்டு மாமா டைம் போயிட்டு. அதே வருங்க செல்லு நோண்டிட்டு இருந்தான். அப்படியே நைஸாக இங்கே வச்சுட்டு அடுத்து உட்காந்துருக்கா வீடியோ எடுக்க. ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க எல்லாரும். ஆமாம் தோடு போட்டுருக்காங்க. மழை நின்றுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கிரிக்கெட்டு விளையாட்டு மைதானம். எப்படி தண்ணி நிறைய மழை பெஞ்சு எல்லாம் நிறைஞ்சு கிடக்கு. விளையாடவே முடியாமல் சரியான மழை. பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சு. இதே எங்கள் வீட்டில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. இதை காமிக்கிறாங்க. ஃபுல்லாகிடுச்சு குளம். 2 நாள் மழை பெஞ்சதில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குளம் ஃபுல்லாகிடுச்சு. இன்னமும் நிறைய மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது என்னது? கோரை தானே குளத்தில் முளைக்கிறது. சம்பத்தட்டை. எவ்வளோ பெரிய குளம் இருக்கும். ஃபுல்லாகிடுச்சு. வயல் எல்லாமே சேர்ந்துமே ஃபுல்லாகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து குளம். அப்படியே அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து அது இது வந்து குளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வீடு கட்டுறதுக்காண்டி இடம் வாங்கி போட்டிருக்காங்க. பாருங்கள் எல்லாமே மிதக்குது. அவ்வளோ தண்ணி. இது வாய்க்காக்கு இருக்கிறதெல்லாம் பிளாட்டு போட்டது வீடு கட்டுறதுக்கு. ஃபுல்லாக தண்ணி. வீடுலாம் பாருங்கள் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது வீடெல்லாம். இதெல்லாம் ரேட்டு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். பிளாட்டெல்லாம் அவ்வளோ காசு கொடுத்து தண்ணிக்குள்ளே இடம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாமே இனிமேல் வீடு கட்டினா கொஞ்சம் மேடாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளாட்டுக்கு வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரோடெல்லாம் மரமாகிடுச்சு. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துருச்சு. கடை முடிஞ்சிருச்சு. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். கடை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா மணி இப்போ 10:30 மணி ஆகுது. வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த வேலை பார்க்குவோம். என்னோட காலை வேலையெல்லாம் பாருங்கள். அவ்வளோதான் காலையில் வேலை. வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து வீட்டுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். வீட்டுக்கு தேவையான பால் வாங்கிட்டோம். அப்படியே இது ஸ்நாக்ஸு போய் கடையில் வாங்கிடுச்சோம். அப்புறம் வந்து 100 ரூபாய்க்கு இறால் வாங்கியிருக்கோம். வாங்க கொட்டி காமிக்கிறேன்.
இங்கே பார்த்தாச்சு கடஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் அதில் கொட்டி எடுத்துகிட்டு வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்குது அப்படியே 100 ரூபா நாள் இந்த ஓடுது வருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் என்னோட காலை வேலையை அவ்வளோதான். இதோட நம்ம மத்தியானத்துக்கு லஞ்ச் செய்யணும். இங்கே பாருங்கள், இதான் நான் லைவ் போடலாம். லைவ் போட்டுட்டு தான் சமைக்குவேன். நீங்கள் நிறைய பேர் லைவை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நிறைய பேர் வந்திருக்கீங்க லைவில். அதே மாதிரி வீடியோவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. லாங் வீடியோ போடுறோம், அந்தளவுக்கு போக மாட்டேங்குது. லைவ் நல்லா போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.